தாகம் கொண்ட தெய்வ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். தாகம் கொண்ட தெய்வ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தெய்வ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு உண்டு. ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கரங்களை உற்சாகமா தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். தாகம் கொண்ட தெய்வ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தெய்வ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஆமென். தேவனுடைய சமூகத்துல எப்படி இருக்கணும்? நம்ம மன மகிழ்ச்சியோட ஆரவாரத்தோடு உற்சாகத்தோடு நம்முடைய தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? களி கூற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டது? மிக மிக உயரமான நாமம் அவருடைய நாமம். ஆமென். அவருடைய இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எல்லோருமே விசேஷித்தமானவர்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய கிருபை வந்து இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நம்மளால யோசிச்சு கூட பார்க்கவே முடியாது. ஆமென். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது என்று வேதாகமம் மிக மிக அழகா சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. ஸோ தேவனுடைய கிருபையால தான் நம்முடைய அனைவரும் வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம் என்ற பாடலுக்கு அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். அனைவரும் கரங்களை தட்டுங்க, என்னோட கூட சேர்ந்து உற்சாகமாக பாடுங்க பார்க்கலாம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. கரங்களை உற்சாகமாக தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சீர்ப்பதும் உங்க கிருபை. ஆமென். நீதிமானாய் மாற்றி
எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருந்த சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கும் போது நம்ம ரொம்ப பலவீனமாகவும் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கிருபை நமக்குள்ள இறங்கும் போது ஒரு பவர் வருங்க பாருங்க. அந்த பவர் 1000 லயன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. தேவன் நம்மளை சிங்கத்தின் கெபியில் இருந்தோம், தீச்சூளையின் நடுவில் இருந்து தேவன் நம்ம என்ன பண்ணிருக்காரு? மீட்டெடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனை நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு துதித்து கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதனைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதனால தேவனை நம்ம நல்லா கரங்களை தட்டி ஆனந்தமாக ஆராதிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆராதனைக்கு ஆயத்தமாக எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. அவர்தான் நம்முடைய மவுண்டைன், அவர்தான் நம்முடைய பிக்கஸ்ட் மவுண்டைன். ஆமென். அவர் நமக்கு கண்மலையா இருக்கிறதுனால தான் வர பிரச்சனைகள் என்ன பண்ணுது? நம்மளை விட்டு அகன்று ஓடி போகுது. ஆமென். பிசாசானவன் நமக்கு எதிராக எவ்வளோ பிரச்சனைகள் பண்ணாலும் தேவன் நமக்கு என்ன பண்றாரு? நமக்கு துணையா இருந்து, நம்முடைய கண்மலையா இருந்து தேவன் நம்மளை எல்லா ஆபத்திலிருந்து மீட்டெடுக்கிறார். ஆமென். கரங்களை தட்டு அனைவரும் உற்சாகமா என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒருவரே ஆராதனைக்குரிய தேவன். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்க தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கால் மிதிக்கும் தேசத்தெல்லாம் உனக்கு கொடுப்பேன்ப்பா. ஆமென். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்குது, பூமி கொள்ளாத ஆசீர்வாதம். அவ்வளவு நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க காரணம், ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு தருவேன். இந்த காலவெல்ல வந்திருக்கிற உங்களுக்கு கால் மிதிக்கிற தேசத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்ம ஒரு சாதாரண ஆள் கிடையாதுங்க, நாம் சுதந்திரிக்கிறவர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். நாமெல்லாம் சுதந்திரவாளிகள். ஆமேன். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ அப்பாக்குரிய சொத்தெல்லாம் யாருக்கு? பிள்ளைகளுக்கு தான். வேதம் சொல்லுது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடையதெல்லாம், அப்பாவுடையதெல்லாம் பிள்ளைகளுக்கு தான். சிலரை பார்க்குறோம், பொறாமப்படுறோம், இவ்வளோ சொத்து வச்சுக்கிறாங்களான்னு. அவன் சொத்து வச்சு காரணம்னா அவன் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை வேணும்னு விரும்புகிறான். நம்ம விரும்புறதில்லை, கொடுக்கறதில்லை. நம்ம விரும்பினா கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் சொன்னார் தாவீதுக்கு, உன் மன விருப்பத்தின்படியே தந்தருளி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த காலவெல்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் சேர்ந்து நம்முடைய பாட புத்தகத்தில் 308வது பாட்டு புத்தகம் கற்றுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 308வது பாடல், கால் மிதிக்கும் தேசம். எழுந்து நின்று எல்லாரும் உற்சாகமாய் ஆராதனை செய்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஹொராலா ஷாக்கா தராலா தராபா. இந்த பாடலாம் நம்ம இப்போ பாடுறதே கிடையாது. ஃபாதர் பாட்டு தான். போன வாரம் ஒரு பாட்டு பாடினேன். ஒருத்தர் கேட்குறாரு, பாஸ்டர் இணையா புது பாட்டாக பாடுறாரு. பழைய பாட்டை பாடினா புது பாட்டாது. ஆமென். பாருங்க, ஃபாதர் பாட்டு பழைய பாட்டு. ஆமென். ஃபாதர் பாட்டே நீங்கள் நிறைய பேர் தெரிய மாட்டேன். ஹல்லேலூயா. அவெல்லாம் சேர்ந்து உணர்ந்து உள்ளத்தில் ஆழ்த்திருந்து ஆமென். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவை ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. எழும்பட்டும் எழும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவை ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம். விசுவாசத்தோடு பாடுவோமா? நான் சுதந்திரிக்க போகிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் சுதந்திரிக்க போகிறேன்.
சேனைகள் ஹalleluya முழங்கட்டும். இயேசுதான் வழி என்று. ஹalleluya. எழும்பட்டும் எழும்பட்டும் இனியோர் சேனை. சேர்ந்து பாடுவோம். சுதந்தரிப்பு இயேசுவின் நாமத்தினாலே. தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல். ஹalleluya. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபை. ஹalleluya. ஓ தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல். ஹalleluya. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். ஹalleluya. கால் விரிக்கும் தேசமெல்லாம், கால் விரிக்கும் தேசமெல்லாம் பாட்டுல ஒரு வசனம் சொல்லுது. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டியை மேய்விடு. ஆட்டுக்குட்டி எங்க மேய்விடணுமா? மேய்ப்பர்களுடைய கூடார அண்டையில. ஆமென் ஆமென். ஆடு எங்க மேயினான்னு கத்த சொல்ற பாருங்க. மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய். ஆமென். நம்மளே ஒரு அடியை போட்டக்கூடாது. நாம யார் பின்னாடியே போயிடக்கூடாது. ஆமென். மந்தையின் காலடிகளை பார்த்து போக வேண்டும். மந்தை எங்க போகுது? சபை எங்க போகுது? ஆமென். ஊழியக்காரர் எந்த பாதையில் போறாரு? ஆமென். பழைய ஏற்பாட்டில் மோசேயை பின்பற்றினவர்கள் இருக்கிறாங்க. மோசேயை எதை பற்றி பின்பற்றினாங்க? நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினார்கள். ஹல்லேலூயா.
மோசேவுடைய வழியில் சென்றார்கள். ஆமென். புதிய ஏற்பாடில் நம்ம யாருடைய வழியை பின்பற்றணும்? இயேசு கிறிஸ்துடைய வழிகளை. ஆமென். பேதுரு சொல்றாரு, அவருடைய அடிச்சுவடுகை நாங்கள் பின்பற்றி வருகிறோம். எங்க போனோம்? காலடியை பின்தொடரணும். யாருடைய காலடியை? மனுஷனுடைய காலடிகளே கிடையாது. ஒரு மனுஷனை பின்பற்றக்கூடாது. இவர் ஒரு உபதேசம் சொல்லுவார், அவரு ஒரு உபதேசம் சொல்லுவார். ஆமென். அந்த அடிச்சுவடுகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் தான். மந்தையின் காலடியை தொடர்ந்து போய். ஆமென். மேய்ப்பர் அண்டையில். ஆமென். மேய்ப்பர்கள் கூடார அண்டையில். எங்கேயோ போய் கூடாரத்தை போட்டக்கூடாது. மேய்ப்பர்களிடத்தில் போனீனாதான் உனக்கு நல்ல மேய்ச்சல் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சிலர்லாம் எங்கே இருப்பாங்க தெரியுமா? அங்கே அபிஷேக கூட்டம் நடக்குதா ஐயா, அங்கே ஆராதனை கூட்டம் நடக்குதா ஐயா, அங்கே கட்டு உடைக்கிறாங்களா ஐயா, இங்கே துட்டு உடைக்கிறாங்களா ஐயா. அங்கே போனால் கட்டு கட்டாக வருதான். உங்களுக்கு போன மாதம் ஒரு சிலர்லாம் போனாங்க. சவுண்டை கம்மி பண்ணுவாங்க. போன மாதம் ஒரு சிலர்லாம் போனாங்க. அங்கே போனால் நகையாக கொட்டு தான் காணிக்கல. நகையா சொல்லுங்களேன். நகையா கொட்டு தான் காணிக்கல. நகையா கொட்டுனா யார் எடுத்துன்னு போகிறா? சொல்லு. பாஸ்ட் எடுத்துன்னு போயிடுறாரு. நகையா கொட்டுது, பாஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இது விசுவாசிக்க போகிற விசுவாசிக்கு பார்த்தீங்கன்னா, அதில் போன சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இட்லி வாங்கிறதுக்கே காசு இல்லை. என்ன வாங்கிறதுக்கு காசு இல்லை. நான் சொன்னேன், வாங்க நம்ம போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னேன். ஆமென். போயிட்டு வந்தவங்களை சொல்கிறேன், அவங்கள கூப்பிட்டு போய் நான் வாங்கி கொடுத்தேன், நீ வாங்க நம்ம போய் டிஃபன் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு. ஆமென். ஏன்னா மந்தையை பின்பற்றது கிடையாது, மேய்ப்பரை பின்பற்றது கிடையாது. யாரோ ஒருத்தர் சொன்னாராம், அங்கே போனால் கொட்டுது, இங்கே போனால் கொட்டுது. நல்லா கொட்டு தான் விடும், கொட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. மேய்ப்பனுடைய கொட்டு தலைக்கு எப்படி இருக்குதான்? அபிஷேகம் எண்ணெயை போல இருக்குதான், மெதுவாக இருக்குதான். ஹல்லேலூயா. மேய்ப்பன் நீ அங்கே போய் கொட்டு வேணுங்கிற. ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய மந்தையை. ஆமென். மந்தையை பின்பற்றினா கர்த்தர் உனக்கு சாரோனின் ஆடுகளைப் போல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லீலி புஷ்பத்தை போல மலர்வ. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மந்தையின் ஆடுகளை கர்த்தர் கொழு கொழு கொழுன்னு வைப்பாராம். ஆமென். நல்லா கொழு கொழுன்னு வளரக்கூடிய அளவுக்கு உள்ளுள்ள இடங்களில் கர்த்தர் மேய்ப்பார். ஆமென். கர்த்தர் நல்ல மேய்ச்சலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த கால வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, ஆமென், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது ஆண்டவர் நல்ல ஒரு மேய்ச்சலை, ஆமென், நல்ல ஒரு மேய்ச்சலை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் எனக்கு அந்த மேய்ச்சலை கொடுங்கப்பா. எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆமென். கர்த்தர் நல்ல மேய்ச்சலை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். இந்த கால வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் ஆண்டவரை நல்ல மேய்ச்சலை கண்டனுப்பா. என் ஆசீர்வாதம் நல்ல மேய்ச்சலாக இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடங்காரன் வந்து தொல்லை கொடுக்கூடாது, அது நல்ல மேய்ச்சல் கிடையாது. ஆமென். கர்த்தர் கொடுக்குற ஐஸ்வர்யத்தோட வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மேய்ச்சலை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென். குறைவாக இருக்கக்கூடாது, பஞ்சம் வந்துடக்கூடாது. ஆமென். நிறைவாய் இளைய குமாரன் வந்தான் அப்பா கிட்ட. பாருங்க, மந்தையின் காலடி எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்து அப்பா கிட்ட ஓடி வந்தான். அப்பா ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டு அவனுக்கு வேண்டியதெல்லாம் மோதிரம் போடுறாரு, அதிகாரத்தை கொடுக்குறாரு, நல்ல வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்குறாரு, இழந்து போன ரட்சிப்பை கொடுக்குறாரு. கொழுத்த கன்றாடுறான்றார். கொழுத்த கன்றாடி. காணாமல் போன என் மகன் திரும்பி வந்திருக்கிறான். கொழுத்த கன்றாடி. அல்லேலூயா. பாருங்க, நல்ல ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்கிறார். மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. நீ மந்தையை பின்பற்றி போனினா உனக்கு நல்ல மேய்ச்சலை கொடுப்பார். உலகத்தான ஒன்றுக்கும் உதவாதவனை
குடிகார நம்பி போனாங்க. உலகத்தை அழிக்கிற உலக ஆசையில உலக மாயையை பின்பற்றி போனாங்க. ஆமென். யோனா 2:8 சொல்லப்பட்டது, பொய்யான மாயை பின்பற்றி தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடித்தார்கள். அந்த இளையகுமாரன் தனக்கு இருந்த ஆசீர்வாதத்தை கிருபையெல்லாம் போக்கடிச்சான். எல்லாம் போச்சு. திரும்பவும் மந்தையை பின்தொடர ஆரம்பித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இந்த காலவெல்ல நீ மந்தை பக்கம் திரும்பினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் சொல்லுங்களேன், கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜபசேனை துதிசேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. ஓ செல்லட்டும் செல்லட்டும் ஜபசேனை. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் சகதரபலதரபா. கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பூரமலதரலதரபா. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் வீட்டை வேதம் சொல்லுது, தாவீதுடைய வீட்டை கர்த்தர் சொல்றாரு, நான் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். என்றென்றைக்கும். ஆமென். எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு ஆசீர்வாதம், நாளைக்கு பிரச்சனை கிடையாது, நாளைக்கு கடன் பிரச்சனை கிடையாது. என்றென்றைக்கும் நீ ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். இந்த காலவெல்ல கர்த்தர் சொல்றாரு, நீ என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். என்றென்றைக்கும் கர்த்தர் நிலைத்திருக்க பண்ணுவார். நீ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய், எத்தனை நாள்? நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார். ஆமென். என்ன தொடரும்? நன்மையும் என்ன தொடரும்? அதான் சொல்லுங்களேன். தொடர்ந்து தீமையா தொடருது, நன்மை தான் தொடருது. சத்தமா ஆமென். நன்மையும் என்ன? யார சத்தமா சொல்லுங்க. என்ன என்ன தொடரும் சொல்லுங்க. ஆமென். என்னதான் தொடரும்? ஆமென். என்ன தொடரும்? இந்த கால வேளை என்ன தொடரும்? நீங்க என்னதான் சொல்றீங்க? உங்களை சொன்னதான் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. ஆமென். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து 36வது பாடல். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படே. அவரே எனது வாழ்வின் பலனானார், யாருக்கும் அஞ்சி
உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். தினத்தை குறித்து பயமில்லை. எல்லாம் பார்த்துக்கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார்.